அனைவருக்கும் வணக்கம். இப்ப காலர் நெக் பத்தி கேட்டிருந்தீங்க. நான் காலர் நெக்கு நான் எடுத்தேன். வீடியோ வந்து கட் ஆயிருச்சு. அதனால இப்ப திரும்பி நான் எடுத்து எல்லா ஸ்டோரேஜும் அழிச்சுட்டு திருப்பி வர வேண்டியதா இருக்கு. இப்ப எனக்கு காலர் நெக் வந்து 12 இன்ச் தேவைப்பட்டுச்சு. நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் காலர் நெக் நீங்க பண்றதா இருந்தா இப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்களே மாத்திக்குங்க. நான் 12 இன்ச் வச்சு நான் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுக்கிறா இருந்தா தயவு செய்து ரவுண்டு போடாதீங்க. இத மாரி லைட்டா கிராஸ் வெட்டிங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க இப்படி கிராஸ் வெட்டிக்கங்க. வெட்டிட்டு வச்சு தேய்ச்சிருவோம். நல்ல ஹீட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் சும்மா செஞ்சுதாங்க காமிக்கிறேன். இந்த இதுல இதை ஸ்டிச் பண்ண போறதுல இது ஃபர்ஸ்ட் டைம்னால எப்படி பண்றதுன்னு சொல்றதுக்காக பண்றேன். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடு. அதை நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க பண்ணிக்கலாம். என்னைக்குமே துணியோட கிராஸ்ல என்னைக்கு வைக்காதீங்க. துணி கிடைச்சாலுமே துணியோட கிராஸ்ல வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப இந்த ஓரத்தை லேசா வெட்டி விட்டுக்கிறேன். இந்த பக்கம் கையளவு, இந்த பக்கம் கையளவு கண்டிப்பா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வெட்டிக்குவோம். இப்ப வாங்க எப்படி ஸ்டிச் பண்றத பார்த்துருவோமா? ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், வீடியோ இதாயிடுச்சு. அதான் நம்ம வீடியோ எப்பயுமே கொஞ்சம் லாங்கா இருக்குங்க. நான் நூல் வந்து அந்த நூல் தான் போட்டிருக்கேன். அதனால இது பண்ண கத்திரி இருக்கு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிகினர், அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்றவங்க இதை பாருங்க, பண்ணுங்க. இது இருக்கு இல்லையா, இது இப்படி மடிச்சுக்குங்க. இதையும் இப்படி மடிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்ப இதை நான் கீழே வச்சுக்கிறேன். கீழே வச்சு நான் மேல இதை அடிச்சுக்கிட்டு அப்புறம் சொல்றேன் பாருங்க. மேல இதை மட்டும் அடிச்சுக்கிறேன். அப்படியே வச்சு கேன்வாஸ்லயே அடிங்க. கேன்வாஸ் தானே? இப்ப கேன்வாஸ்ல அடிச்சிட்டோம் இல்லையா? இப்ப என்ன செய்ய போறோம்னா, இப்ப இங்கிட்டு நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா? ஓகேங்களா? இப்ப ஆப்போசிட் இதையும் மடிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க, நான் வேற மாதிரி சொல்லி கொடுக்குறேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. இது ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒருத்தவங்க காலர் அடிக்கிறதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு நூலே தெரியும் நினைக்கிறேன். அதனாலயே உங்களுக்கு நூல் தெரியும், அதுக்காகவே நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பக்கம் வந்து இந்த கிராஸ் மட்டும் தான் அடிக்கிறேன். நல்லா பாத்துங்க. இப்ப இது ஒண்ணுமே இல்ல. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இருக்கா வச்சுக்கிட்டு இந்த இது இருக்கு பாருங்க. இத சும்மா ஒண்ணுமே இல்ல. இது இந்த பாத்துக்குங்க. பாத்துக்கிட்டு கையை தேய்ச்சி விடுங்க. ஓகேங்களா?
முடிஞ்ச அளவு அந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா? கீழ இதுக்காக இப்படி நேராவே வச்சு, ஒரு கைய வச்சு இப்படி தேய்ச்சு விட்டுக்குங்க. தேய்ச்சு விட்டுக்கிட்டு இதையும் ஸ்டிச் பண்ணிருவோம். ஈக்குவல் நூல் போட்டீங்கன்னா தெரியாதுங்க. நான் இப்போதைக்கு அதுக்காக சொல்றேன். இப்ப நான் காலரு இத நெக் எடுத்துட்டேன். இந்த கிராஸ் தான் தச்சிருக்கேன். கீழ இறக்கலங்க. ஓகேங்களா? இத நீங்க இப்படி வெட்டி விட்டுக்குங்க அப்பப்ப. எல்லாமே நெருக்கி நெருக்கி வெட்டி விட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இத திருப்பிடுறேன். பட் நாங்க பண்ற காலர் நெக் இப்படி இல்லங்க. இந்த இடத்துல ரவுண்ட் இருக்கும். ஸ்டிச்சிங்கு அது இதா இருக்கும். இப்ப இந்த இந்த இடத்த விட்டுட்டு இந்த இதை அடிச்சுறேன். நல்லா பாருங்க. இது ஒரு பாயிண்ட் ஏறி இருக்கா? இப்ப இப்படி பண்ணீங்கன்னா இது இறங்கி கரெக்டா வந்துக்கிறோம். இப்ப அடுத்தது அப்படியே பாருங்க. அது ஒரு பாயிண்ட் கரெக்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா இது மேல இருக்கு. இத நீங்க இழுத்தீங்கன்னா இந்த இடம் வந்து கரெக்டா ஆகிக்கிறோம். பாருங்க இழுக்கிறேன். இந்த தடவை இழுங்க. மேல வந்து ஒட்டிக்கிறோம். நேரா இழுங்க. கிராஸ் இழுக்காதீங்க என்னைக்குமே. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஓகேங்களா? இத வேணும்னா தேய்ச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவால்ல. ஒரே மாரி இருக்கா? இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாலும் தெரியாது. அந்த பக்கம் இருக்க துணி தெரியல பார்த்தீங்களா? அதே மாரி இதுவும் அப்படித்தான் இருக்கும். எதுவுமே தெரியாது. இது நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இத நான் எப்படி காலர் நெக்ல வைக்கிறேன்றத பார்த்துருவோமா? இப்ப அதுதாங்க இதுல பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாரி தான் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த மெத்தட இதுலயும் நான் அடிச்சிடுறேன். ஏன்னா நான் மாத்தி செஞ்சிடக்கூடாது, நெனச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக நான் அந்த மெத்தட இதுல நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் பண்ணிட்டேன். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்க துணிய வெட்டி விட்டுறேன். ப்ளஸ் நான் எடுத்துட்டேன். அப்படியே நான் திருப்பிட்டேன். திருப்பிட்டு அதே மாரி தாங்க. அதெல்லாம் ஓகே தானே? எல்லா இதையும் அடிச்சே காமிச்சுறேன். ஏன்னா, எதுவுமே டவுட்டே இருக்கக்கூடாது நமக்கு. இதுல ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுட்டேன்னு நெனச்சிடக்கூடாது இல்லையா? அதனால. நம்மளா பாத்துட்டாங்க. நம்மளால முடியாதது எதுவுமே இல்லன்னு மொத நெனைக்கணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துரும். இதோ அவ்வளதாங்க. இப்ப நான் ஸ்டிச் பண்றேன். இதையும் ஸ்டிச் பண்றேன்.
இப்போ நீங்க இத எடுத்த உடனே உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் வந்துரும். சரி, இப்படி ஸ்டிச் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வரும். ஆ இத மாரி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து இன்னும் சுடிதாரு இது வெட்டி வச்சிருக்கேன். ஆனா இன்னும் ஸ்டிச் பண்ணலங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது சரி இந்த மெத்தேடு பார்த்தோனே ஏதாவது அடிச்சு பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செய்து பின்பக்கத்த உள்பக்கம் வர்ற மாரி வச்சுறாதீங்க. எலாஸ்டிக் இது கேன்வாஸ் இருக்கு பார்த்தீங்களா? கேன்வாஸ் தான் உள்பக்கம் வரணும். அதாவது கழுத்து இப்படி தான் வரணும். அப்பதான் இந்த பின்னாடி சுருக்கம் கிடைக்காது. நீங்க சப்போஸ் இப்படி வச்சுட்டீங்கன்னா, சுருக்கம் கிடைச்சிரும். தயவு செய்து கவனமா செய்யுங்க. சுருக்கம் கிடைச்சிரும். இத ஸ்டிச் பண்ணி உங்கட்ட காமிக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.